பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு 3.5 விழுக்காடு பிசிஎம் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சென்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அரசாணை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே வெளியிடப்பட்டது. இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு அப்படியான ஒரு இடஒதுக்கீடில் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அதை அனுபவிக்கலாமா என்பது தொடர்பான பல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகளில் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய நீதியரசர் ஹரி பரந்தாமன் உள்பட ஆரிஃபா என்ற வழக்கில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருந்தும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபர் 2025 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதியரசர் MS ரமேஷ் அவர்கள் தலைமையிலான அமர்வு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 3.5 பிசிஎம் இடஒதுக்கீடு அவர்கள் அனுபவிக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையிலே தான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கயத்தாருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சமீர் அகமது எனக்கு எங்கள் ஊரில் உள்ள வட்டாட்சியர் தாசில்தார் பிசிஎம் சான்றிதழ் தருவதற்கு மறுக்கிறார், எனவே சான்றிதழ் தருவதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று 2022 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 2026 நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல GR சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு என்ன செய்திருக்க வேண்டும், அந்த வழக்கில் பிரேயர் கோரிக்கை எனக்கு வட்டாட்சியர் பிசிஎம் சான்றிதழ் தர மறுக்கிறார், தருவதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டபோது ஒன்று உத்தரவிட்டிருக்க வேண்டும் அல்லது மறுத்திருக்க வேண்டும். ஆனால் பியாண்ட் தி பிரீஃப் என்று சொல்வார்கள், வைக்கப்பட்ட கோரிக்கையை தாண்டி நீதியரசர் சுவாமிநாதன் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க முடியாது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நீதியரசரும் மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் குறிப்பிட்டது போல அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான நச்சு கருத்துக்களை தீர்ப்பாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்க முடிகிறது. அதனால தான் அவர் ஒன்று இஸ்லாமை ப்ரோஸ்டலைசிங் ரிலிஜன் என்று குறிப்பிடுகிறார். அதே போல் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேரை குறிப்பிட்டு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு சில அடிப்படைவாத அமைப்புகளுக்கு தைரியம் வந்துவிட்டது என்று குறிப்பிடுகிறார். சம்பந்தமே இல்லாத அவருக்கு இணையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை பைபிளை விநியோகிக்குவர் என்றெல்லாம் தேவையற்ற ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் என்ன செய்ய வேண்டும், தற்போதைய தமிழ்நாடு அரசு விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால், உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இது நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த விஷயத்தில் இந்த விவகாரத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இப்போது கூட தமிழ்நாடு அரசு பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்கு ஆசிரியராக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாண்மை மூலமாக ஆட்களை எடுப்பதற்கான விளம்பரங்களும் தேர்வுகளும் நடக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு மெனி வாட்டர் வுட் ஹவ் ஃப்ளான் டவுன் தி ரிவர் கூவம் ஆர் வைகை. எனவே அது வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது.
உடனடியாக ஒரு அவசர உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். உடனடியாக நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வு தந்த அந்த தீர்ப்பை நல்லிஃபை செய்யக்கூடிய வகையில் நீதியையும் நியாயத்தையும் சமூக நீதியும் நிலைநாட்டக்கூடிய வகையில் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அடுத்த மாதம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய வரவு செலவு திட்ட அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும்போது ஒரு சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும். இதன் வழியாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இயலும். இதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டும். ஒன்று, அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகையை செய்ய வேண்டும். சமூக நீதியில் அக்கறை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நிச்சயமாக பாஜகவை தவிர, அவர்களுக்கு ஒற்றை உறுப்பினர் தான் இருக்கின்றார், அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநாடு, பல நீதியரசர்கள் அதே போல் மூத்த வழக்கறிஞர்கள் பங்கு கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த மாநாட்டை நடத்தவிருக்கிறோம்.